20 ஆண்டுகள் முழுமையாக ஓடைப்பட்டி, வருசநாடு இப்படி பல பகுதிகளில் அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. இனி கடமலைக்குண்டு, வருசநாடு பகுதியில் மட்டும்தான் மதுரைக்கு காய்கறிகள் போய்கொண்டிருக்கின்றன. மற்ற போக்குவரத்திற்கு எளிமையான பகுதிகள் சின்னமனூர், தேவாரம் இந்த மாதிரி எல்லா பகுதிகளிலும் இந்த 3 முஸ்லிம்களும் தனது ஆதிக்கத்தை நிலைநிறுத்தி விட்டார்கள். செல்வந்தர்களாக இருந்தாலும் இவர்களிடம்தான் காய்கறிகளை கொடுக்க வேண்டும். அவர்கள் கேரளாவுக்கு அனுப்புவார்கள். இந்த நிலையை மாற்றாவிட்டால் என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. கடந்த ஒரு 20 ஆண்டுகள் முழுமையாக ஓடைப்பட்டி, வருசநாடு இப்படி பல பகுதிகளில் அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. இனி கடமலைக்குண்டு, வருசநாடு பகுதியில் மட்டும்தான் மதுரைக்கு காய்கறிகள் போய்கொண்டிருக்கின்றன. மற்ற போக்குவரத்திற்கு எளிமையான பகுதிகள் சின்னமனூர், தேவாரம் இந்த மாதிரி எல்லா பகுதிகளிலும் இந்த 3 முஸ்லிம்களும் தனது ஆதிக்கத்தை நிலைநிறுத்தி விட்டார்கள். இவர்களை ஒடுக்க வேண்டும் என்றால், ஒடுக்கப்பட்ட நமது விவசாய மக்களை காப்பாற்ற வேண்டும் என்றால், உழவர் உற்பத்தி நிறுவனங்கள் 20க்கும் மேற்பட்ட நிறுவனங்களை கொண்டு வந்து மத்திய அரசின் உதவியோடு இந்த விவசாயிகள் எல்லாம் மீட்டெடுக்க வேண்டும். அப்படி மீட்டெடுக்க தவறினால் மிகப்பெரிய கோழைகளாக, ஏழைகளாகவே தனது வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து முடித்து விடுவார்கள் இந்த விவசாய சகோதரர்கள். இந்த விவசாய சகோதரர்களை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் இந்த 3 முஸ்லிம்களையும் இந்த தொழிலில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும். அது அத்தனை எளிமையான காரியம் அல்ல. மிகப்பெரிய அளவிலே பாரதிய ஜனதா கட்சியினர் மற்ற நமது சங்கங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து பெரிய அளவில் போராடித்தான் இந்த வெற்றியை பெற முடியும். ஆக இன்று கூடலூரில் ஒரு நகர் தலைவராக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக வரக்கூடியவர்கள் சாதாரண நபர்களாக இருந்தால் இது போன்ற பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள். இந்த 3 நபர்கள் செய்த அடுத்த காரியத்தை பாருங்கள். அவர்களது செல்வாக்கால் பஸ் ஸ்டாண்ட்ல அழகா உழவர் சந்தை கொண்டு வந்திருக்கலாம். அதை விடுத்து பழைய உழவர் சந்தை இருந்த இடத்திற்கு மாற்றிவிட்டார்கள். இதுவும் இந்த 3 நபர்களும் தனது செல்வாக்கின் மூலம் இன்றைய திமுக அரசின் நிலைப்பாட்டில் மாற்றங்களை கொண்டு வந்து, ஒருவேளை பஸ் ஸ்டாண்டு பகுதியிலேயே ஒரு உழவர் சந்தை வந்தால் இவர்களுக்கு தொழில் பாதிக்கப்படும் என்பதால் இப்பொழுது அந்த நிலையை மாற்றிவிட்டார்கள். இன்று பாருங்கள், 10க்கும் மேற்பட்ட மிகப்பெரிய குடோன்கள் வைத்து தரகு வியாபாரம் மூலம் 1 ரூபாய் கூட முதலீடு போடாமல் பல கோடிகளை அள்ளி சம்பாதித்துக் கொண்டிருப்பவர்கள் அத்தனை பேரும் முஸ்லிம்களாக இருக்கின்றார்கள். 1-2 வாகன ஓட்டிகள் தான் இந்துக்களாக இருக்கிறார்கள். அதை மீறி நீங்கள் தொழில் செய்தால் உங்களது தொழிலை நஷ்டமடைய செய்ய ஏகப்பட்ட உத்திகளை அவர்கள் கையாளுகின்றார்கள். எனவே அன்பு பாரதிய ஜனதா கட்சி சொந்தங்களே, சங் பரிவார அமைப்பு நண்பர்களே, சிந்தித்து பாருங்கள். இது போன்ற ஈவு இரக்கமற்ற இந்த அசுரர்களை வெல்ல நாம் களமிறங்க வேண்டும். கண்ணியமான தலைவரையும் நல்ல திறன்மிக்க தலைவர்களையும் ஒருங்கிணைத்து சங் பரிவார் அமைப்புகளும் பாரதிய ஜனதா கட்சியும் ஒன்றிணைந்து இது போன்ற சமூக விரோதிகளை நாம் களையெடுக்க வேண்டும். கட்சியை மிகப்பெரிய அளவிலே கட்டமைத்து பாரதிய ஜனதா கட்சியின் பல்வேறு திட்டங்களை இந்த பகுதி மக்கள் பெற்று வளம் பெற வேண்டும். ஏழைகள் ஏழைகளாகவே சாகக்கூடாது, அதைவிட கோழைகளாக செத்துவிடக் கூடாது. இந்த தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய்ஹிந்த், தாயகம் கத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெய்ஹிந்த். என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது, காந்தி மகான் வந்த கண்ணிய பூமி இது.